ஒரு கடிகாரம் 1 மணிக்கு ஒரு முறை, 2 மணிக்கு இருமுறை, 3 மணிக்கு 3 முறை என்றவாறு தொடர்ந்து சரியாக ஒவ்வொரு மணிக்கும் ஒலி எழுப்பும் எனில் ஒரு நாளில் அக்கடிகாரம் எத்தனை முறை ஒலி எழுப்பும்னு கேக்குறாங்க. ஓகே பாருங்க, ஒரு முறைக்கு 1 மணிக்கு ஒரு முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறை அடிச்சுட்டே இருக்கும். எத்தனை நாளைக்கு? ஒரு நாள் கேட்குறாங்க. அப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கடிகாரம் எனக்கு எப்படி இருக்கும்? 12 மணி வரைக்கும் அடிக்கும். அடுத்து திரும்ப எனக்கு என்ன ஆகும்? 1 மணிக்கு ஒரு முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறை, திரும்ப என்னது 12 மணி வரை. ஏன்னா ஒரு நாள் அப்படின்னா 24 மணி நேரம். ஸோ அந்த 24 மணி என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஒரு 12 மணி நேரம், அடுத்து ஒரு 12 மணி. எனக்கு கடிகாரம் இப்படித்தான் இருக்கும். ஓகேவா? அப்ப இதுக்கு கூடுதல் கண்டுபிடிக்கணும். அடுத்து அதே கூடுதல் இங்கேயும் வரப்போகுது. இப்ப பாருங்க, 1 to 12 இது ஒரு கூடுதல் எனக்கு எவ்வளவு வரும்? இங்க டேரக்டா கூட்டி போனாலும் சரிதான். எனக்கு இல்ல சார் ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? n into n plus 1 by 2. அந்த ஃபார்முலா தெரியும். அதை அப்ளை பண்ணலாம். எப்படி ஆன்சர் பண்ண? என்னோட மதிப்பு எவ்வளோ? 12. 12 into 13 by 2. 4 2 6 12. அப்ப 6 into 13 எவ்வளோ? 78. ஓகே, அப்ப இங்க 78னா இங்க எனக்கு எவ்வளவு வரும்? 78. அப்ப அரை நாளுக்கு 78, இன்னொரு அரை நாளுக்கு 78. அப்ப ரெண்டையும் கூட்டணிக்கு எவ்வளவு வரும்? 156. ஓகேவா? ஸோ ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா? இது ஒரு நாள் கேட்டாலும் சரி, 12 மணி நேரம் கேட்டாலும் சரி, ஒரு வாரம் கேட்டாலும் சரி, நம்ம எப்படிலாம் பண்ணலாம்? ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப கடிகாரம் அப்படின்னா 1 இருந்து 12 வரைக்கும் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு அப்ப 24 மணி நேரம். அப்ப அது 2 முறை போட்டுக்கணும். அப்போ 1 to 12 வரைக்கும் 78, அடுத்து ஒரு 1 to 12 வரைக்கும் 78, மொத்தமா கூட்டினால் வரும் 156. ஆன்சர் முடிஞ்சு.